ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் தமிழன் சேனல். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெனாலிராமன் கதைகளில் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரபு நாட்டு அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு அதிசயமான ரோஜா செடியை பரிசாக கொடுக்குறாங்க. அந்த செடியை அவரோட தோட்டத்திலே வச்சு நல்லபடியாக வளர்க்குறாரு கிருஷ்ணதேவராயர். அப்படி வளர்க்கும்போது அந்த செடி நல்லா வளர்ந்து நிறைய பூ இருக்குது. பூ நிறைய பூத்துட்ருக்கு. அப்போ அந்த வழியாக வந்த தெனாலிராமனோட பையன் அந்த பூவெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கே, சரி அதை நம்ம பறித்து அம்மாவுக்கு பரிசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் பறிச்சிட்ருக்காரு. பறிச்சிட்டு இருக்கும்போது அரண்மனை காவலர்கள்லாம் பார்த்துட்டு அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி ராஜா கிட்டே போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போகிற வழியில் தெனாலிராமனை பார்க்குறாங்க. தெனாலிராமனை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் என் பையனை எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு காவலர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த காவலர்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் பையன் தோட்டத்தில் உள்ள செடியில் உள்ள பூ எல்லாத்தையுமே பறிச்சிட்டாரு, அதனால அவரை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதுக்காக போகிறோம். வேணால் அவர் கையை செக் பண்ணுங்க, கையை பாருங்கள், கையை பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா அவர் பறிச்சது எல்லாத்தையும் கையில் தான் வச்சுருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் காமிச்சதும் என்னடா இவ்வளோ பூ பறிச்சிருக்கான்னு இவரும் கொஞ்சம் பயப்படுறாரு. ராஜா கிட்ட காட்ட போகிறாங்களே நம்ம பையனை அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம பையனை எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணுமே அப்படி யோசிச்சுட்டு அந்த பையனோட கழுத்தில் போட்டிருந்த ஒரு துண்டை எடுத்து அவர் தலையில் போற்றி விட்டுட்டு வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவங்களும் ராஜாவை பக்கம் போயிட்டு இருக்கும்போது என்னடா நம்ம அப்பா வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும்னு சொல்கிறாங்க என்னன்னு யோசிக்கிறாரு. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, இவருக்கும் அவங்க அப்பா சொன்னது டக்குனு இவருக்கு புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கையில் உள்ள ரோஜாவெல்லாம் எடுத்து ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ராஜாவை போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாருன்னா எல்லா பூவையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. போய் இது மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இது மாதிரி தோட்டத்தில் உள்ள எல்லா பூவையும் இந்த பையன் பறிச்சிட்டான், இவனை பார்த்துட்டோம், அதனால் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் பூவெல்லாம் எங்கே அப்படின்னு ராஜா கேட்குறாரு. ராஜா கேட்ட உடனே கையை இவர் காட்டுறாரு. இவர் கையில் ஒன்றுமே இல்லை. எங்கே பூவலான்னு ராஜா இந்த பையன்கிட்டே கேட்குறாரு. கேட்டதும் ராஜா, நான் எந்த பூவையும் பறிக்கல, எங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும், எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த 2 காவலர்களையும் என்னை இப்போ பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ராஜா அந்த 2 காவலர்களையும் திட்டி அனுப்பிடுறாரு. தெனாலிராமன் மகனையும் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி இவரையும் அனுப்பி விட்டதும் தெனாலிராமனோட பையனும் அப்பாடி இன்னைக்கு தப்பிச்சிடணும்டா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புனாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.